சரி சரி. நான் இப்பொழுது புரட்சித் தலைவி அம்மாவுடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு எனது திருவாடனை தொகுதிக்கு மக்களை சந்திக்கக்கூடியதற்காக வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நேற்று நான் கமிஷன் அலுவலகத்திலே ஆபாசமாகவும் அசுத்தமாகவும் என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் திட்டமிட்டு சில சமூக அமைப்புகள், சில சமூக காளிகள் திட்டமிட்டு என் மீது விஷ பிரச்சாரங்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். அதற்கு பிறகு நேற்று தான் கமிஷன் அலுவலகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். இடைப்பட்ட காலங்களில் நான் எந்த ஒரு பத்திரிகைக்கும் நான் பேட்டியளிக்கவில்லை, என்னுடைய எந்த கருத்துக்கும் நான் சொல்லவில்லை. அடுத்ததாக நான் எந்த விதமான சமூக வலைதளங்களிலும் இல்லை. நான் ட்விட்டரிலோ ஃபேஸ்புக்கிலோ எதிலேயுமே நான் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய புகைப்படத்தை போட்டு நான் சொல்லாத கருத்துக்களை திட்டமிட்டு என் மாற்று சமூகக்காரர்கள், என் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், என் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி திட்டமிட்டு என்னுடைய வளர்ச்சி மீது போராமை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அதிலே ஒரு கருத்து, என்னுடைய தொகுதியை பற்றி, நான் வாக்களித்தவர்களை பற்றி குறை சொன்னதாகவும் இன்றைக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டெழுதி பெயர் வாங்கக்கூடிய புலவர்களும் இருக்கிறார்கள், குற்றம் சொல்லியே பெயர் வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தொகுதியிலே 2,76,644 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதிலே எனக்கு 76,286 பேர் வாக்களித்தார்கள். என்னை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 67,000 சில்லறை வாக்குகளும், ஜான் பாண்டியன் அவர்களுக்கு 8,000-9,000 வாக்குகளும், தேவநாதன் அவர்களுக்கு 8,000-9,000 வாக்குகளும், எஸ்டிபியினுடைய வேட்பாளருக்கு ஒரு 7,000 வாக்குகளும், நாம் தமிழருக்கு 3,000 வாக்குகளும் என்று ஒட்டுமொத்தமாக 1,25,000 வாக்குகள் எனக்கு எதிராக பதிவானது. நான் பெற்றது 76,000. இரண்டையும் கூட்டினீர்களே ஆனால் 2 லட்சத்திற்குள் தான் வரும். மீதம் இருக்கக்கூடிய 80,000 வாக்காளர்கள் வாக்களிக்கவே இல்லை இந்த தொகுதியிலே. ஆக எனக்கு எதிராக ஆல்ரெடி இந்த தொகுதியிலே 2 லட்சம் பேர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி வரக்கூடாது, கருணாஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெறக்கூடாது என்கின்ற கருத்து மிக்கவர்கள் 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொன்னேன். ஆக எனக்கு ஏற்கனவே இங்கு 2 லட்சம் பேர் இந்த அம்மாவுடைய ஆட்சியும் நானும் வெற்றி பெறக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் ஏன் எனக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய சந்தேகமும் கேள்வியுமே தவிர வேறு யாரையும் நான் இன்றை பொறுத்தவரை வாக்களித்தவர்கள் 76,000 பேராக இருந்தாலும் வெற்றி பெற்ற காரணத்தால், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய இரட்டை இலை சின்னத்திலே நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காரணத்தால், அம்மாவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் என்னுடைய தொகுதி மக்கள் தான். அத்தனை பேருக்கும் சமூகங்கள், மதங்களை கடந்து நான் அத்தனை பேருக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தூய்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய